புலி இருக்குங்கண்ணா, ஜாக்கிரதுங்கண்ணா. ஹலோ, ஏன்றா கர்மம் அது எல்லாம் என் தலையெழுத்து. இவன் எதுக்கு அங்க போனோம்? சரி, போன வேலையை பார்க்காம காட்டுறதுக்கு போய் மானம் சுடணும். எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? என்ற மானம் போச்சு. டிவி எடு, பேப்பர் எடு, எல்லாத்துலயும் இதே கர்மம் தான். சென்ட்ரல் மினிஸ்டர் இருந்து போன். ஐயோ, ஹலோ सिंह साहब, नमस्ते सिंह साहब हम आज तक के आपका कुछ नहीं पूछा भाई साहब. हमारे एक ही बेटा उधर आके कुछ करके अंदर जाए भाई साहब. क्या करो भी उधर बाहर आना भाई साहब. सच है भाई साहब, बेल में आना साहब. उधर की शादी है भाई साहब, प्लीज. ओके, थैंक यू. உங்களை நடிச்சு சாப்பிடாம எழச்சிட்டாங்கண்ணா. ஏய் ஏசப்பி, காக்கி சட்டை போட்டுட்டு மரம் மாறி நிக்கிறிய, பெயில் எடுத்துட்டு வந்து பீத்திட்டு இருக்கிய. இந்த கேஸ்ல இருந்து என் புள்ள எப்படி வெளிய கொண்டு வர சொல்லு. கேளு. சொல்லையா. அம்மா, இதே இது நம்ம ஸ்டேட்டா இருந்தா நம்ம கொடுக்கறத கொடுத்து கரெக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இங்க ரெண்டு ஸ்டேட்டுமே கலந்திருக்கமா. அது மட்டும் இல்லாம இவர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே வேலையை காமிச்சிருக்காரு. அவங்க அதிகமா நிறைய எதிர்பார்ப்பாங்கம்மா. குடுக்கலையா? என் புள்ள இந்த கேஸ்ல இருந்து வெளிய வருவானா? நான் கேக்குறேன், எந்த கர்மம் பண்ணாலும் என் தலையில தான் வந்து விழ போகுது. இந்த ஊர்ல பண்றது பத்தாது, ஊரை விட்டு ஊர் போய் பண்ணணுமா? அதத்தான் நானும் சொல்றேன். ஸ்டைல்னு என் புள்ளைய கூட கூட்டிட்டு போனா இந்த அம்மா, மூதாவி. சத்யாவை எதுவும் சொல்லாதீங்க. நீ இப்படி இருக்கிறதுனால தான் அவன் நம்ம தலையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவ இங்க காலடி வச்சதுல இருந்து இந்த வீடே தரித்திரம் புடிச்சு போச்சு. அம்மா, சத்யாவை எதுவும் சொல்லாதீங்க. என்னடா என்ன நேத்து வந்தவா? என்ன விட அவ உனக்கு ஒசத்தி ஆயிட்டாளா? சிரிக்கி மவள, என் புள்ளைக்கு என்னடி மருந்து கொடுத்த? அண்ணா, ஏசிபி, நீ சொன்னது கரெக்டியா? என் பொண்டாட்டிக்கு புள்ளைக்கும் பயந்து போய் ஜாதகத்தை கூட பார்க்காம அடாவடியா தாம்பூலத்தை மாத்தி நிச்சயத்தை பிக்ஸ் பண்ணி கல்யாணத்தை பிக்ஸ் பண்ண என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். என்னைக்கு அந்த புள்ள கால் வச்சதோ அன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு கெட்ட நேரம் சுத்தி சுத்தி அடிக்குதுடா ஏசிபி. இப்ப என்ன பண்றது? கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் இருக்குல்ல. ஆமா, முகூர்த்தத்தை எப்படி மாத்த முடியும்? முடியாதுல்ல. நல்ல ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். அதுக்கு நான் அதுக்கு நீ பண்ண வேண்டியது தானே? நானே செய்யறேன் சார். ஸ்டேட்ல நம்பர் 1 ஜோசியரை நான் கூட்டிட்டு வரேன். வணக்கம் குருவே. உன்னை எங்கேயும் மகரைய லெஃப்ட்டுக்கு திருப்பு, ரைட்டு, மேல, கீழே. நீ என்ன எங்கேயும் பார்க்கல. குரு, இவன் நம்ம கூட கோதாவரில படகு சாரி பண்ணான்ல. நீ புத்திசாலியா நான் புத்திசாலியா? அவன் சொன்னது கேட்டுதா? பாக்கலன்னா அதான் கரெக்ட். நீ வேலையை பாரு. போட்ல வந்தவதான் இப்ப கல்யாணம் பொண்ணு. சத்யா, நில்லு, நானும் வரேன். அவன் தான் மாப்பிள்ள. என் ரூட்ல யார் வந்தாலும் பாதிலேயே போயிடுவாங்கன்னு சொன்னீங்க. உங்க வார்த்தையை காப்பாத்துங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? சரியா பார்த்து சொல்லுங்க. சரியா பார்த்து சொல்லவா? ஏன் கண்ணாடி போட்டு பார்த்து சொல்லவா? நெத்திக்கண்ண திறந்து பார்த்து தான் சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்காது, நடக்காது, நடக்கவே நடக்காது. நீ என் மச்சான் கிட்ட சொன்னீனா உன்னை துப்பாக்கியில போட்டு தள்ளிடுவான். என்ன பேசுற நீ? துப்பாக்கின்னு சொன்ன உடனே பயந்து போயிடுவேன் நினைச்சியா? உங்க பயமுறுத்தலுக்கெல்லாம் பயந்து கிரகத்தை ஈஸ்டுக்கு வெஸ்டுக்கு மாத்த முடியுமா? அங்க என்ன படமா காட்டுறாங்க? இந்த பக்கம் பாருங்க. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அதுக்கப்புறம் லீவு. உங்க துப்பாக்கில 6 குண்டு இருக்கிற மாதிரி நவ கிரகங்களும் சேர்ந்து என் உடம்புக்குள்ள டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன பத்தி என்ன நினைச்சீங்க? என் நாக்குல பஞ்சபூதங்களும் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. சூடு துப்புடா பஞ்சபூதம் வெளிய வந்து பட்டை கிளப்பிடும். ஏண்டா தத்தி, இவங்க நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. இந்த கல்யாணம் ஆன பிறகு, இவங்களா செத்த பிறகு கூடுவாங்க. அப்ப வரலாம். சாமி, ஏன் அப்படி பேசுறீங்க? பேசுறேன்னா, பையன் ஜாதகத்துல தோசை இருக்கு. கல்யாணம் ஆன
அடுத்த நிமிஷமே ஆ. பையனோட அம்மா இவங்க தானே ஆமா. இந்த பாடி மேல போடி அவனுக்கு அப்புறானே என்ற கர்ம அது கல்யாணம் அன்னைக்கே கருமாதிவா இவர் சொல்றதை கேட்டല്ലോ கல்யாணம் ஆனா ஒண்ணு அநியாயமா காவு கொடுக்க போல இருக்கு. வருதுல நீ நிமிடம் எழுந்துல சபை சபை கோபப்படாதீங்க ஆவேசப்படாதீங்க இப்படி வந்து உட்காருங்க ஏன்றா சாமி ரொம்ப சூடா இருக்காரு சில்லுன்னு மோர் கொடு அதுல இப்போ இந்த தோஷத்துக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா உங்க சட்டத்துல ஓட்டை இருக்க மாதிரி இந்த ஜோசியத்துல சில ஓட்டைகள் ரொம்ப இருக்கு வசதியா போச்சு என்னடா பாக்குற லூப் கோல் ஏண்டா சுண்டக்கா பையா உன்னுடைய முண்டக்கண்ணுல பார்த்தாலும் இந்த ஓட்டையெல்லாம் தெரியாதுடா நெத்திக்கணும் ஓபன் பண்ணி பார்க்கணும் அந்த புக்க குடுறா ஆ, ஸ்மெல் ஓவரா இருக்கு போய் போய் உட்காரு உட்காரம்மனி உங்களை கூட தான் போய் சரி உட்காருங்க சரி சரி வா ஒத்துக்க மாட்டீங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்க நான் சொல்ற பரிகாரத்தை உங்களால செய்ய முடியாது அட என்ன கர்ம சொன்னாதானே நீங்க ஒத்துக்கிட்டா கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏனம்மனி நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யற சொல்லுங்க செய்வீங்களா அட சத்திய அடிச்சு சொல்லுங்க செய்வீங்களா அட சொல்லி தல சாமி உங்க மருமகளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னொரு கல்யாணமா? கல்யாணம்னா நிஜமான கல்யாணம் இல்லையா டம்மி மேரேஜ் பொம்மை கல்யாணம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டம்மி கல்யாணமா என்னங்க டம்மியான்னு வாயை பொளக்குற மழை வரணும்னு கழுதைக்கு காக்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய் தோஷத்தை தீக்கிறதுக்காக திருப்பதிக்கு போனாங்கன்னு பேப்பர்ல நம்ம படிக்கல அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வேற யார் கூட கல்யாணம் பண்ணி வச்சா தோஷம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம தம்பிக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா யார் உயிரும் போகாது ஜோசியத்தை அடி ஆழ வரைக்கும் நோண்டி தாங்க பார்த்து சொல்றேன் இதை விட்டா வேற பரிகாரமே கிடையாதுங்க Sure. நான் சொல்றது உண்மைங்க அது ஒண்ணுலடமான சாதகெல்லாம் எதுவும் பார்க்காம நிச்சயம் பண்ணிட்டല്ലോ அதுதான் எல்லாம் சரி பார்த்துட்டேன் ஸ்ரீ இதெல்லாம் நீ நம்புறியா? நம்புறேன். ஆனா யாருக்கும் தெரியாம மூணாவது மனுஷனுக்கு தெரியாம யாராவது நம்பிக்கையான ஆளை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைங்க. உன்னை விட்ட நம்பிக்கையானவன் வேற யாரு? நீதான் கல்யாணமா? அண்ணா என்ன சத்யா? என்ன என்ன அவனுக்கு கல்யாணம் சொல்ற எனக்காவது நிஜத்தை சொல்லுவியா? சத்யா, நம்ம உண்மையில கல்யாணம் பண்ணி போறோம். என்ன தைரியத்துல இதெல்லாம் செய்யற? எனக்கு பயமா இருக்கு ஸ்ரீ. பயமா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இல்ல ஸ்ரீ, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. கல்யாணம்னா சாதாரண கிடையாது. எவ்வளவு இருக்கு? ஓ, இந்த நாதஸ்வர கோஷ்டில இல்லன்னு பாக்குறியா? இல்ல பெரிய மண்டபம் புக் பண்ணலன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேற என்ன? அம்மா அப்பா வருவாங்க. நிஜமா? உன்னோட பர்த்டேக்கு கூட்டு வந்தேன், கல்யாணத்துக்கு கூட்டு வர மாட்டேனா? I love you ஸ்ரீ. அம்மா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாமா போலாம். வா. என்னம்மனே அவன் எங்கிட்ட பாக்குறியல்லோ மாப்பிள்ளதான் மாறி போயிருக்கான் பொண்ணு நீதான் போய் உட்காரு ஸ்ரீ கிருஷ்ணா எங்க? கிருஷ்ணன் தானே அவனை ஏன் இங்க தேடுற எங்கேயாவது வைகுண்டத்துல இருப்பான் யோ ஏசிபி வாயா அது சரி பொண்ணோட அப்பா அம்மாவையே கையோட கூட்டு வந்துட்டியல்லோ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை என்ன பாக்குறீங்க உங்க பொண்ணு போய் மேடையில உட்கார்றதா பாக்கி போய் உட்கார சொல்லு முடியாது. என் பொண்ணு கூட அங்க உட்காராது. ஆடு நாட்டெல்லாம் போதும். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனா எங்க அம்மா செத்துருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் உங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மாவை வர வச்ச பாரு, அங்கதான் எனக்கு சந்தேகம். கோட்டை மாதிரி இருக்கிற இந்த வீட்டுல உங்க கல்யாணத்தை நடத்திக்கிறதுக்கு உன் ஆத்தா அப்பனை வர வச்சது இல்லாம அவன் அப்பா நீ வர வச்சல. அப்பா, சின்ன வயசுல பொண்ணுங்களை லவ் பண்றேன்னு கேட்டீங்க. நல்ல பொண்ணா இருந்தா லவ் பண்ணுன்னு சொன்னேன். இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க மாட்டு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரேன். ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க நீங்க ரெண்டு பேரும். ஆனா மாட்டிக்கிட்டீங்க. நான் யாரு, என் பவர் என்னங்கறதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாரு. அவனோட உனக்கு என்ன வேலை? வாடி. என் கூட தான் உனக்கு வேலை. வா. வா. இந்த வீட்டுக்குள்ள முதல்ல நான் காலடி எடுத்து வைக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். நானும் சாக மாட்டேன், என் காதலும் சாகாது. வா. திமிரு நாட்டங்களே.
எங்க உனக்கு எதுக்கு இந்த விளையாட்டு எதுக்கு இந்த விளையாட்டு சத்யா அழாத. உனக்கு எனக்கு நான் கல்யாணம் நடக்க போத இந்த மடையனோட. நீ என்ன சாகடிக்க முடியாதுடா. சத்யாவை கூட்டிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போகாம உன் வீட்டுக்கே நான் ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியாதுல்ல? தெரிஞ்சதுன்னா உன் இதயம் வெடிச்சு செத்து. ஏய் சாமி, என்னடா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க? ஹோம் மினிஸ்டர் வீட்ல வந்து யாரை மிரட்டிக்கிட்டு இருக்க? ஏய் சொல்லு, யாரை தேடி வந்த? ஓடி போயிடுங்க. ஏய் நில்லுடா. சத்யா குதி. அவங்கள கொல்லுங்கண்ணா. Drop it. I said drop it. I said drop it. ஹலோ, உண்மை தெரிஞ்சா இதயம் வெடிச்சு செத்துருவேன்னு சொன்னல, அந்த உண்மை இதுதான். அபி, சார் வாவ் வாட் an ஐடியா. அந்த பண்ணி என்னன்னு சொல்லி இப்பவே ஜெயிச்சிரு. தட்ஸ் இட். arrest him. எஸ் சார். ஏசிபி என்னைய அரெஸ்ட் பண்ணி. ஏய், arrest பண்றேன்டா என் மகனை. புட்டுல இருக்கிற பூவா தலையா மாதிரி வீட்டுக்கு முன்னாடி போலீஸும் பின்னாடி ரவுடிய வச்சுக்கிட்டு நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியாடா? பொறுக்கிக்கு உங்க வீட்டுல கேட் பாஸ் தர்றீங்களாடா? அதுக்கு தான் லஞ்சம் வாங்கி கேட் பாஸ் போட்டேன். பட் திங்ஸ் ஆர் நாட் ஈஸின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்துல இந்த பையன் மாட்டினா என்னைய பல்டி அடிக்க வச்சான். ஆனா எனக்கு பிடிச்சவன் நீ ஒவ்வொரு கொலை ரேப் பண்ணும் போதும் முள்ள எடுக்கிறதுக்கு முள்ளு மாதிரி இருக்கிற அந்த பையனை உங்க வீட்டு கேலண்டர்ல குத்தி வச்ச. ஏய், அங்க பாரா. அவங்கள யாருன்னு தெரியுதா? நீ ரேப் பண்ணி கொலை பண்ண ஜோதியோட அப்பா அம்மாடா. உனக்கு தண்டனை எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. நான் கோர்ட்டுக்கு போணுமா? என்னடா பேசுற? நீ ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு என்னடா தப்பு செய்யாத மாதிரி நடிக்கிற? மீடியா வந்திருக்காங்க, ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஏய், நீ ஹோம் மினிஸ்டர் பையனா இருந்துகிட்டு தப்பு மேல தப்பு செஞ்சுட்டு இந்த தண்டனையில இருந்து தப்பிச்சிடலாம்னு பாத்தியா? எஸ்எம்எஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டாங்க ஸ்டூடண்ட்ஸ். இங்க இப்ப போட்டு தள்ள போறாங்கடா. எங்க இருக்கீங்க மாமா? சிக்னல் கிட்டடா, உயிர் போன்றா. இங்க மச்சானுக்கு செமையா ஆப்பு வைக்க போறாங்க. இவங்கெல்லாம் வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல,
ஜோதியை நீ கற்பழிச்சு கொலை பண்ணதை நினைச்சு உன்னை பழி வாங்க துடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், சாட்சியே இல்லாம நீ பண்ண தப்ப நிரூபிக்கிறதுக்காக எத்தனை பேர் சாட்சியா வந்திருக்காங்க. நீ இனிமே தப்பிக்க முடியாது. உனக்கு தண்டனை நிச்சயம். இங்க என்ன மூஞ்ச பாத்துட்டு இருக்க? படம் காட்டுறோம் பாரு. உங்க அம்மாவே சுட பண்ணல அன்னைக்கு ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு, உனக்கு ஞாபகம் இருக்காது பாரு. என்னங்கண்ணா அம்மா போய் சுட போயிட்டு தப்பு இல்லையா? எனக்கு ஒரு பிரச்சனை. நான் அம்மா இல்ல, அப்பா இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அத்தனை பேரை சுட்டு தள்ளிடுவேன். அண்ணா கேஸ் போட்டுருவோம்னா? என்ன பெரிய கேஸ்? ஏற்கனவே ஒருத்தி பொண்ணு இருக்கு. ஜோதி அவளை ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கேன். என்னாச்சு? காசை விட்டு அடிச்ச கேஸ முடிச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். நான் வெளியே வந்துட்டேன், கழுகு மாதிரி பறக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த 11 நாளும் பின்னாடியே சுத்தி உன்னை அண்ணா அண்ணான்னு நம்ப வச்சு இவ்ளோ சாட்சியங்களை கலெக்ட் பண்ணதெல்லாம் உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தானே மொட்டை. இப்ப எங்க இருக்கீங்க மாமா? வந்துட்டேன்டா. அந்த புழல் ஜெயில் கிட்ட இருக்கேன். ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல இருக்கு. அதான் டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு. அங்கேயே இருங்க. இங்க வந்தா பெட்ரோல் தான் வேஸ்ட் ஆகும். கொஞ்ச நேரத்துல அங்கேயே மச்சான் வந்து சேருவாரு. நீங்க அத்தை மச்சான் எல்லாரும் ஜெயில போய் கம்பி எண்ணுங்க. நான் மட்டும் வந்து பாக்கி போயிருவேன். ஏய்! பா! உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதான் முடிவுன்னு என் தியேட்டர்ல ஸ்லைடு போடுறேன். சார் உங்க கேமரா பென் சார் நானே வச்சுக்கிறேன், அடிக்கடி தேவைப்படும். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஐயோ எதுக்குங்க? சார் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மோட்டர் பைக் வேணும். எதுக்கு? அது வந்து நாங்க 2 பேரும் ஜாம் ஜாம் அது ஜாம்னா நான் எப்படி சொல்லுவேன்? அதான் இதா என் பைக் அவனை கொடுங்கப்பா.